எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாதகத்தில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் தெரியுங்களா? இன்றைக்கி பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, மேஷ லக்கணம், மேஷ ராசி. மேஷ லக்கணமும் மேஷ ராசியும் எப்படி ஒரு ஜாதகத்தில் அது எப்படி அந்த ஜாதகக்காரரை நல்லா டெவலப் பண்ணுது, இல்லை எப்படி சப்போர்ட் பண்ணி லைஃப்பில் மேலே வர்றதுக்கான வழிமுறைகள், கால சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போ மேஷ லக்னம், மேஷ ராசி ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு குழந்தை பிறக்கும்போது லக்னமும் ஒன்றா இருக்கும், ராசியும் ஒன்றா இருக்கும். சில பேருக்கு மேஷ லக்னமாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும், ரிஷப ராசி, அந்த மாதிரி மிதுன ராசி, வேறு வேறு ராசியில் பிறப்பாங்க. ஸோ லக்னம் ராசி ஒன்றா இருக்கவங்களுக்கும் அந்த கணக்கு எடுத்துக்கலாம். இல்லை லக்னம் ராசி மட்டும் இருந்தாலும் இந்த பலன் பொருந்தும், லக்னம் மட்டும் இருந்தாலும் இந்த பலன் பொருந்தும், லக்னமும் ராசி ரெண்டும் இருந்தாலும் இந்த பலன் பொருந்தும். ஏன் அப்படின்னா ஜோதிடத்தில் விதி மதி இரண்டு விஷயம் இருக்குது. விதியும் மதியும் கலந்தது தான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அது விதி மதி ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஜாதகத்தில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் பண்ணணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ நான் உங்களுக்கு மேஷ லக்னம், மேஷ ராசியை பற்றி டாபிக் சொல்ல போகிறேன். ஸோ மேஷ லக்னம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு லைஃப்பில் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக, ஃபோக்கஸ்டாக, அனலிட்டிக்கலாக, ஸ்ட்ராங்காக, நம்ம லீடர்ஷிப்பாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இதே இருக்கும். மேஷ லக்னக்காரங்களுக்கு எண்ணம் இருக்கும். ஆனால் அதை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் மேஷ ராசிக்காரங்க அந்த எண்ணத்தோடு எப்போதுமே வெளிப்படுத்துவாங்க. சந்திரனுங்கிறவன் வெளிப்படுத்துகிற கிரகம். லக்னங்கிறது நமக்கு சிந்தனை, எண்ண ஓட்டம், நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், என்னெல்லாம் நம்ம பண்ணணும், ஃப்யூச்சரில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது லக்னம். ஆனால் அதே ராசி பார்த்திங்கன்னா அது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத அனலைஸ் பண்ணி கொடுக்குறது ராசி. ஸோ லக்னமும் ராசியும் கலந்து தான் நம்மளோட வாழ்க்கையை பயணிக்கும். இப்போ இன்றைக்கி நமக்கு டாபிக் என்னென்னா, மேஷ லக்னத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். மேஷ லக்னம் ஆர் மேஷ ராசி ரெண்டுக்கும் இது பொருந்தும். மேஷ லக்னக்காரங்க ஜாதகத்தில் என்றைக்குமே கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சு போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களால எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா செவ்வாய் அந்த மேஷ லக்னத்துக்கும் மேஷ ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறவர் செவ்வாய். ஓகேவா? ஸோ அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் எந்த ஒரு கிரகமும் வேகமாக செய்யக்கூடியது, அக்ரெசிவாக செய்யக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பீடாக செய்யணும், நம்ம உடனே டக்குன்னு அதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அந்த ஆர்வம் இருக்கும்போது அந்த ஆர்வத்தால் அவங்க ஆரம்பத்தில் தொடங்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக தொடங்குவாங்க, போக போக அவங்களுக்கு ஸ்லோவாகும். ஸோ அதனால் என்னென்னா மேஷராசிக்காரங்க என்றைக்குமே பொதுவாக கொஞ்சம் நிதானமாக நின்று கடைபிடிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தை கையாண்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களால் வெற்றி கொள்ள முடியும். ஸோ மேஷ லக்னம் மேஷ ராசி இது பொதுவான பலன். மேஷ ராசியில் மேஷ லக்னத்துக்கும் லக்னாதிபதி இல்லை ராசியாதிபதி, லக்னாதிபதி மேஷ லக்னத்துக்கு லக்னத்திலே செவ்வாய் இருந்தால் ரொம்ப சிறப்பான யோகங்க அவங்களுக்கு. லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறது மிக உன்னதமான பலன். அவங்கள வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்திவிடும். அவங்களோட நல்ல பொசிஷன், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. அதுமாரி அவங்களா பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா சிறப்பாக இருப்பாங்க. 4 பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும். மேஷ லக்னத்திலே செவ்வாய் இருந்ததுன்னா வீடு, வாகனம், சொத்து யோகம், நிலபலங்கள் வாங்குறதுக்கான சொத்து யோகமும் செவ்வாய் நல்லா அமைச்சு கொடுப்பாரு. அவங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும், ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடாது, கொஞ்சம் கூலாக இருக்கணும். கூல் மைண்டடாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா மேஷ லக்னத்திலே இருக்கிற செவ்வாய் மிக உன்னதமான யோக பலனை செய்யும். இதே மேஷ லக்னத்தில் இருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அவங்களுக்கு பொருளாதார வரவு, குடும்பத்தில் நல்ல ஒரு சிறப்பான நிலை ஏற்படும். அதே சமயத்தில் மேஷ லக்னக்காரங்களுக்கு வருமானமும் கூடும், குடும்பத்தில் சொத்து பத்துக்களுக்கு கூடும். இதெல்லாம் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து இப்போ நான் சொல்கிற இந்த பலன் எல்லாமே மேஷ லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேஷ லக்னமாக இருக்கிறதால லக்னாதிபதி செவ்வாய். ஸோ அதனால தான் நான் செவ்வாயை பற்றி சொல்கிறேன். அந்த செவ்வாய் ஜாதகத்தில் ராகு கேது சனி இது சம்பந்தம் இல்லாத, ராகு கேது சனி சம்பந்தம் இல்லாத அந்த செவ்வாய் நல்லபடியாக 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் வெல்த். 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வெல்த், அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள். ஸோ அவங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் நிறைய சொத்துக்கள் சேரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய சொத்துக்கள் அவங்க சம்பாரித்து அவங்க அதில் ஆதாயமும் பெறுவாங்க. லக்னத்து 2ல் செவ்வாய் இருக்கும்போது, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது வாழ்க்கையில் அவங்க மேலே முன்னேறுவாங்க. அவங்களே முன்னேறி அவங்களே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சு வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் திறன்பட உழைப்பாங்க. அவங்களுக்கான உழைப்பு அவங்களது அப்படின்னு உணர்ந்து அதை வேகமாக செயல்படுத்தி காரிய சித்தியோடு வெற்றியோடு அணுகுவாங்க. அந்த மேஷ ராசியில் மேஷ லக்னத்துக்கும் இது பொருந்தும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா. அதே நீங்கள் ஜாதகத்தில் மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நீசம் அடைவார். இங்கே ஒரு சின்ன சுணக்கம் இருக்கும். என்னென்னா மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் மிதுனம் எப்போதுமே 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் இயற்கை பாபர்களுக்கு நல்ல ஒரு பலம் பொருந்தியது. அதனால் மிதுனத்தில் பகையாக இருந்தாலும் ஒரு 50% நன்மை இருக்கும். ஆனால் கடகராசியில்
ஆக்சுவலாக செவ்வாய் நீசம். அப்போ எல்லோரும் பயந்துடாதீங்க, நமக்கு செவ்வாய் நீசம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சொத்து வராதா, வீடு வராதா, வாகனம் வராதா, நம்ம நிலைமை ராஜ பரிமாணம் நம்ம இருக்க மாட்டோமா, நம்ம ப்ரொஃபஷனில் சக்ஸஸ் ஆக மாட்டோமா, இதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி பயப்படாதீங்க. செவ்வாய் நீசமாக இருந்தாலும் அந்த சந்திரன் எங்கே இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஜோதிடத்தில். இந்த சந்திரன் முன்னாலுமே எல்லா கட்டத்துலையுமே சந்திரன் நல்லா தான் இருப்பார், அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. விருச்சிக ராசியில் மட்டும்தான் சந்திரன் நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சாலும் செவ்வாயும் சந்திரன் பரிவர்த்தனை ஆகிடும், அதுவும் யோகம் ஆகிடும். அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ கடகராசியில் செவ்வாய் இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து நின்று செயல்பட்டு காரியத்தில் வெற்றி பெறுவாங்க. கடகராசியில் செவ்வாய் இருக்கிறது மேன்மையான செவ்வாய், மங்களமான செவ்வாய். உஷ்ணம் கம்மியாக இருக்கும், கோபம் அவன் எந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணும், எந்த இடத்துல ஹாப்பியாக இருக்கணும், எந்த இடத்துல இதாக இருக்கணும், பக்குவப்பட்ட செவ்வாய். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை. செவ்வாய் வந்து கடகராசியில் இருப்பது மிக மிக சிறப்பான யோகம். மேஷ லக்னம் 4ஆம் இடத்துல இருந்து ஒருவேளை அந்த சந்திரன் வந்து ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12 இருந்தாலோ, 8 இருந்தாலோ சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். ஏன்னா வீடு கொடுத்தவன் வலு எழுந்து இருக்கிறதால அந்த ஜாதகர் சில சமயத்தில் சில நேரத்தில் அந்த தசா புத்தி காலங்களில் இல்லை வேறு தசையில் அந்த புத்தி காலங்களில் இல்லை கோச்சார சனி சம்மந்தப்படும் போது, கோச்சார ராகு சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு அந்த வகையான பாதிப்பு, சில நோய் நொடிகள் அவங்களுக்கு ஏற்படும். இம்யூனிட்டி குறையும், இம்யூனிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும். அப்புறம் வந்து அவங்களுக்கு ரத்தத்தில் சில டெஃபிஷியன்சி ஏற்படும். இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் செவ்வாய் அந்த மாதிரி கடகத்தில் நீசமாக இருக்கும்போது. ஸோ நான் உங்களுக்கு இப்போ இந்த 4 மேஷ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால், லக்னாதிபதியாக செவ்வாய் இருந்தால், ரிஷபத்தில் இருந்தால், மிதுனத்தில் இருந்தால், கடகத்தில் இருந்தால் உங்களுக்கு இப்போக்கி நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வர டாப்பிக்கில் நான் அதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எங்களுக்கு என் ஜோதிட கருத்துக்களை, ஜோதிட விஷயத்தை தெளிவாக புரிய வைக்கிறேன். உங்களுக்கு ஆர்வம் உள்ளவங்க, ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிட ஜாதகம் என்கிட்ட கணிக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் PDF ஜாதகமும் எழுதி தருவேன், ஜாதகமும் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது, நான் பண்ணி தருவேன். அதே சமயத்தில் எந்த வகையான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும், மேரேஜ் அலையன்ஸ் பார்க்கலாம், ஹவுஸ் வார்மிங் பண்ணாலும், நீங்கள் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் போடணுனாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.